ஊறிடுச்சு. லிபா வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு வந்து ரக்ஷுக்கு இந்த ஃப்ராக் கதவை லாக் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கேன். ஓகே தேங்க்யூ. அப்போ அந்த டப்பாவில் என்ன இருக்குது? தீந்துருச்சுன்னு சொன்னாங்க. வீடியோ நம்ம ஃபினிஷ் பண்ணாமலே இருக்குது அந்த வீடியோ. ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க, இது ஒரு பெரிய கூத்தாகி போச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம பேங்க்கு போயிட்டு நகை திருப்பினது, அப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படியே டிமார்ட் போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட் போயிட்டு பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் வெளியில் வந்த உடனே பிடிச்ச மழை இருக்கே, அடே சாமி, நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல, அவ்வளோ மழை. ஆனாலும் அங்கே மழை லைட்டாக விட்டோன்னே வண்டி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம். தென்னம்பாளையத்துக்கிட்ட வரும்போது ஒரு 4 வீலர் ஆட்டோக்காரன் என்ன பண்ணிட்டான், தண்ணி தேங்கி இவ்வளோ நிற்கிது முழங்காலுக்கு மேலே. அந்த பக்கம் போனாங்க எல்லாத்துக்குமே தெரியும், முழங்காலுக்கு மேலே நிற்கிது. வண்டி வேகமாக தண்ணிக்குள்ளார விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டே போயிட்டா. சடன்னு ஃபுல்லாக நனைஞ்சி ஒரு மாதிரி நாற்ற எப்படா வீடு வரும்னு ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு கரண்ட் இல்லை, இருந்தாலும் திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. சரி, அது அப்படியே உங்ககிட்ட என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறனால எடுத்து வச்சோம். வாழைக்கட்டை நம்மளுக்கு நல்ல வேலையை சாயில் சரியான காற்று, மேலே போட்டிருந்த ஷாலு வெள்ளை துணி எல்லாம் பறந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்துடலாம். பெருங்காயத்தூள் 200 கிராம். இந்த வீடியோ இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நனைஞ்சு போச்சு. உள்ளார் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நனைஞ்சிருச்சுதான், பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஹிமாலயா க்ரீம் வாங்கியிருந்தேன்னது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அப்புறம் சேமியா வந்து 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து எந்திரிக்கிறதே லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். தண்ணி பாருங்க ஒழுங்கு சுட்டு போயிட்டா தண்ணி. நாட்டு சக்கரை 1 கிலோ வந்துட்டு, சோயா சமைச்சாங்க பெருசு. அப்புறம் இது ரக்ஷுக்கான பேனா. வெள்ளை துணி இப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறனால கையில் துவைக்கிறதுக்கு சர்ஃபெக்சல் சோப்பு, ப்ரஷ்ஷு ஃபுல்லாக எல்லாம் ஊறிடுச்சு. தூள் 1 கிலோ. இது ஸ்டார்ப்பு அது 3 கிராமு. பாசி பருப்பு வந்துருச்சு. நெய் எப்போ வாங்குறது, சோப்பு சரி அந்த டப்பாவில் போட்டுருக்கு. சிந்தால் சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாம் நனைஞ்சிருச்சு. 2 பேர் வாங்குனீங்களா? ஆமாம். கண்ணே வரும்போது சிந்தால் உள்ள பழைய கவர் எடுத்துட்டு வாடா. அப்புறம் லிக்யூடு, நீங்கள் லிக்யூடு எதுக்குமா வாங்குறீங்க? 10 ரூபா சோப்பு போதாதுன்னு. நமக்கு ஆயில் பீஸுக்கு நிறைய ஒரு தொக்கு செஞ்சேன், அதனால லிக்யூட் ஊற்றினா நல்லா வந்துட்டு அந்த ஆயில் பீஸுக்கு போய், அதனால நான் லிக்யூட் வாங்குவேன். இது வந்து சீரக சம்பாவுக்கு பதிலாக இன்னொரு அரிசி. இது கிலோ வந்து 50 ரூபா. இது நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக. கோதுமை ரவை, இன்னும் வந்து துவரம்பருப்பு. இது வந்து ரவை, வெள்ளை ரவை. இது என்னது, பாஸ்மதி அரிசி ஊறிடுச்சு. சோப்புடப்பா சிந்தாண்டு உள்ளே இருக்கும் பாரு. வாட்டர் பாட்டில் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி போகிறதுக்கு. லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரிட்ஜ் தண்ணி அதனால் அவனுக்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இது விளக்குறது. அப்புறமா கிச்சனில் பற்றி பற்ற வைக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் 2 லிட்டர். இப்போ நம்ம தொக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்தளவில் நம்ம சைடில் சிலிண்டர் பஸ் வாங்கணும், அதனால் ஹோல்சேல் கடைக்கு போகல. இப்போ நான் வந்து 2 லிட்டர் வாங்கிக்கிட்டேன். பன்னீர் அப்புறம் இவனுங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த சப்பாத்தி மேலே ஒரு லவ், அதனால சரி இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். 2 மாதத்துக்கு அப்புறமா ஊறிடுச்சு. லிபாம் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த லிபாம் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். அப்படியே கேமரா எடுத்து இந்த பக்கம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஆஃப் பண்ணி. இது வந்து ஏற்கனவே ஒரு சோப்பு இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் 3 பேர் ஒரே சோப்பு யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு எங்களுக்கு சோப்பு தீர்ந்துடும். தடவை நான் லிக்விடு பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை. இதை மட்டும்தான் வாங்கினேன். இதுவே 3200 மேலே பில் வந்துடுச்சு. அதனால் சரி அடுத்த மறுபடியும் லிக்விட்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துருந்தோம். உள்ளார போக மாட்டேங்குது, ஊறிக்கணும். எத்தனை சோப்பு உள்ள வச்சிருக்கு? 4 தான்.
இதுதான் வாங்கணும். வண்டிக்குள்ள இருக்கதை எடுத்துட்டு வா. வண்டிக்குள்ள எடுத்துட்டு ஐயோ நீ எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி போடு. இப்பயா ஆ ஏண்டா நானு சும்மா போடுமா. கொஞ்சம் மேலே எடுத்து விடுதாமா போடாது. ரைட் பீஸ் நானா இன்னும் கொஞ்சம் எடுத்தது என்ன? ஆ ஆ ஓகே. எப்படி இருக்கு? நான் என்ன கண்ணாடி முன்னாடி உட்காந்து போட்டுட்டு இருக்கேன். உனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஐயோ குளிருதே. என்ன வேணும் உனக்கு? அவன் தாமா எப்படி இருக்கு பச்சலு? அவன் வந்து பாத்ரூம்குள்ள நான் தெரியுமா? என்னடா டிஃபரன்ஸ் தெரியுதாடா? கரண்ட் இல்லை, எப்படி தெரியும்? இந்த விஷயம் தேவையா குமார்? உனக்கு இப்போ என்ன வேணும்? என்ன வேணும்? அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று இங்கே பேகு டிமார்ட் பில் வந்து 3164 ரூபா டிமார்ட் பில்லு. இந்தா இதை வந்து கைது பிடி, ஃபோனை பிடி. 2296 ரூபா. எதுக்குடா துணி மறுபடியும் எடுத்துக்கன்னு நினைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிடி. இந்த டாலர் எடுத்தேன் இல்லையா, இந்த டாலர் எடுத்ததுக்கு எனக்கு வந்து கேஷ்பேக்கு கூப்பன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு 900 ரூபா 1000 ரூபாக்குள்ள கூப்பன் வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். அதில் கூப்பனில் நீடு ரக்ஷுக்கு தான் எடுக்கலான்னு போனோம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா ரக்ஷுக்கு ஒன்று எனக்கு, ரக்ஷுக்கு 2 எனக்கு வந்து எடுத்துட்டோம். குளிருது, ஊறிடுச்சு. இது வந்து ரக்ஷுக்கு இந்த ஃப்ராகு. கதவு இது இப்போ எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. நல்லா தெரியுதா கேமராவில்? ஒரு ஃப்ராக் அழகாக இருந்துச்சு அவனுக்கு. 3 செட் ஒன்று. இது வந்து 3 ட்ரெஸ் எடுத்தால் 2000 ரூபா. நாங்கள் வந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவனுக்கு நல்லா இருந்துச்சு. எங்கள் 2 பேத்துக்கு சூட்டபுளாக இல்லை, நல்லா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டோம். நானும் எக்ஸலில் ட்ரை பண்ணேன். எக்ஸல்னால் டைட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த ஷால் வந்து பிரிண்டட் ஷால் மாதிரி, அதுக்கு ஃபேண்ட்டு. அப்புறம் நான் இது வந்து ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன். எக்ஸல் கரெக்டாக இருந்துச்சு, டக் கூட பிடிக்க வேணாம். நான் எக்ஸல் நூல் பிரிஞ்சனால டபுள் எக்ஸல். இது வந்து 1795 ரூபா. இது வந்து 750 ரூபா. இது வந்து 650 ரூபா. 3 செட்டு. என்னன்னே தெரில, பிளாக் வேண்டான்னு ஒதுக்கி வச்சு இப்போ திரும்ப பிளாக் கலரே போயிட்டு. உன்ட்ட பிளாக்கே இல்லை. அதுக்கு ஃபேண்ட்டும் கூடி எடுத்துட்டோம். ஷால் வந்து கான்ட்ராஸ்டான ஷால். இந்த ஷால் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, நிறு தான் பார்த்துட்டு ஷம்மா சூப்பராக இருக்குமாம்மா, சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுல சூப்பராக குமார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். இந்த ஷால். அதுக்கப்புறம் இந்த பேக்கு அழகாக இருக்குதுண்ணா. பேக் நல்லா இருந்துச்சு. 2000 ரூபாய்க்கு என்னமோ ட்ரெஸ் எடுத்ததுக்கு இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி இப்படி குடிக்கிறது. ஏண்டா ஓப்பன் பண்ணி தானே கழட்டி குடிக்கணும். இது எப்படி? இது இப்படி இருக்குமா? டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணி. அப்புறம் நம்மள ஸ்லீவ் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து இதுக்கு உடச்சிச்சு. இல்ல உடைக்கல, இப்படி கழட்டி குடிக்கலாம் போல. இது வந்து இப்போ இதுக்கு நம்ம என்னது மூணாறு போனும்போது நம்மளுக்கு பிஞ்சிருச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்து ரேட் வந்து 1039 ரூபா. ஆஃபரில் வந்துட்டு 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட் பேக் ஏண்டா பிராண்ட். ஐயோ அம்மே, இந்த அம்மே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஷாப்பிங்கு. ஏன் வந்து இந்த ஷாப்பிங்னா வந்துன்னா என்ன சொல்கிறது, இவரை எடுக்க போகணும். நீ இவரை வச்சு இவரை வச்சு வந்து எடுக்க போகணும். எப்படி இருக்குது? திருப்பிட்டு இருக்குல்ல ஓம் போட்டு. ஓம்னா யாருக்கு சேரும்? முருகருக்கா? நான் முருகர் டாலர் தான் எடுக்கணும்னு போனேன். ஆனால் இதை எடுத்துட்டேன். நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல.
அடா அம்மா மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? எப்படா நம்ம ஷாப்பிங் போனோம்? பிப்ரவரியில் போனோமாடா? போனோமா? பிப்ரவரியில் போனோம், மார்ச்சில் போகல, ஏப்ரலில் போய் பிப்ரவரி மார்ச்சில் போகணும்னு நினைக்கிறேண்ணே. மார்ச்சில் போகல? அப்போ 2 மாதம் ஆயிடுச்சா? 2 மாதம் ஆயிடுச்சா? தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இவ்வளோதான், இதுதான் நடந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு எது எப்படி இருந்துச்சுன்னு சரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் சிரிக்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச டாலர் வாங்கிட்டனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. கரண்ட் தானே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். ஆமாம், அப்புறம் அப்படியே கிடக்குதுங்க. எத்தனை கரண்ட் வந்துருச்சு. அப்படி எப்போ கரண்ட் போச்சு தெரியல. நாங்கள் 11 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். ஆனால் கரண்ட் எப்போ போச்சுன்னு தெரியல. கரண்ட் வந்தது என்னமோ இப்போ தான் வந்துச்சு. ஒரு 7 மணிக்கு 7 மணிக்கு மேலே தான் ஆச்சு. மணி என்ன? மணி 7. ஒரு 6:50க்கு கரண்ட் வந்திருக்குமா? 6:50 கரண்ட் வந்து அப்போ கரெக்டாக 7 மணிக்கு கரண்ட் வந்திருக்கு. 7:03 ஆகுது. கரண்ட் வந்தாலே இதை எடுத்துக்கிட்டீங்க வந்து அவ்வளோதான். உள்ள போன தண்ணி இப்பதான் வெளில வருது. உன் கொழுப்பு தண்ணி அடிச்சு விளையாண்டுட்டீங்களா? பிரச்சனை இருக்கு. அட, அந்த பைப் வச்சு இப்படி பண்ணுமா, இப்படி திரும்பிட்டா உள்ள ஃபுல்லா அடிச்சிருச்சு. நம்ம கரெக்டாக இருக்குது. ஏன்னா எச்சு கூட முழுங்க முடியல. வாங்கிட்டு அந்த பொருள் எல்லாமே ஈரம் தெரியுதா? எல்லாத்துலேயும் இப்படி தான் முட்டு முட்டை தண்ணி நிற்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் மலையில் இறக்கிட்டோம். அப்புறம் தான் மழை அதிகமாக வர திரும்பி மேலே ஏற்றிட்டு வந்தோம். பிரச்சனை என்னன்னா, கட்டப்பையிலேருந்து அடியில் தண்ணி போகல, மேலேருந்து வந்த தண்ணி தான் இதுலலாம் சொட்டு போட்டது. அதுதான் அங்கே பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. சரி விடு, வந்தாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு, கரண்ட்டும் வந்துருச்சு. எடுத்து வச்சா மட்டும் வேலை முடிஞ்சு. வீட்டில் இந்த ரவையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கை உடஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இது இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பொங்கல் வைக்கலாம், ஏதோ ஒன்று டக்குன்னு. சரி, நைட்டுக்கு என்ன பண்ண வர? நைட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணும். ஐயோ, டப்பாவோட வழியாக இருக்கு. நைட்டுக்கு ஏதாவது பண்ணும். நேரா இது நாட்டு சக்கரை டப்பாவில் கொட்டணும். செஞ்சுருவோமா? ஆஹா, வேறு தான் செய்யலாம். வேற என்ன வேணும்? இதே வரேன், கீழே வைக்க. வேற என்ன செய்யலாம்? நாட்டு சக்கரை எடுத்தா இங்கதான் இருக்கு. எடுத்து கொடு. உன் புள்ள பின்னாடி வந்து கொடுக்குற ரியாக்ஷன்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கேமராவில் தான் கவர் ஆக மாட்டேங்குது. என்ன வேணாலும் பண்ணுவீங்க, பண்ண மாட்டேங்க. நைட்டுக்கு வேற என்ன பண்றது? எல்லா வேலை தான் பண்ணுவோம். அதான் என்ன தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? அப்படின்னா நான் செய்யற தின்னு. சரி, என்னது? அப்ப சோறாக்குங்க. நான் என்ன நான் செய்ய மாட்டேன். என்ன மாட்டேன்? வாங்குறது கூட பிரச்சனை இல்லை, அடுத்த விஷயம் ஒன்று இருக்குது. எங்க இது ஸ்க்ரப்பர் இதுக்குள்ளேயே இவ்வளோ இருக்குது. அதை விட்டுட்டு திரும்பி வாங்கிட்டு வந்துருக்குற. எப்பவுமே அப்படிதான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற பழக்கம் இருக்குது. அதுக்குன்னு 3 வச்சுக்கிட்டா. சரி சரி சரி, கோவத்தை காட்டாத. எடுத்தாப்பா அந்த ஸ்க்ரப்பர் எடுத்தா. மசாலா உடச்சி ஒன்று அதுலையாவது போட்டு வைக்கணும், இன்னும் பக்கத்துலேயே இருக்கணும்ல. அங்கே அவ்வளோதானா? எடுத்துட்டு வா. என்ன இருக்கு? தக்காளி தான் 3 கிடக்குது. ஆமாம், வேறு ஒன்றும்
சப்பாத்தி செய்யலாமா? நீ பண்றதுக்கு நீ அம்மா சரியான ரியாக்ஷன் கொடுக்குது பாப்பா. அழகா இருக்கட்டப்பா. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. நெய் எவ்வளோ நல்லது தெரியுமா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. அம்மா சப்பாத்தியில் நெய் போட்டு கொடுமா. சரி சரி செய்யு. என்னதான் செய்ய வர சொல்லு. அது என்ன அம்மாவே முடிவு பண்ணல. அம்மா பெருங்காயம் இருக்குது. பெருங்காயம் வெள்ளை வை. அப்போ அந்த டப்பாவில் என்ன இருக்குது? தீந்துருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் என் டப்பா வச்சுட்டு இருக்கிற வேண்டுதலுக்காக வச்சிருக்கேன். நான் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போ. குப்பை 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 எடுத்துகிட்டு போ. குப்பை எடுத்துகிட்டு போ. குப்பை போ என்று அதை பாட்டு. நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்ல வேலை மிதிக்கல. அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? குப்பை தான் என்ன இருக்குது. எடுத்துட்ட எடுத்துட்டு வா. சரி நைட் என்ன தான் செய்ய போகிறோம்? முருகரை செய்ய போதும் பாப்பா. இன்னும் தப்பா இருந்தோம். எப்படி இருக்கா அந்த இது? கழுத்து நான் போட்டு விடுறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு சரி கல்யாணம் பண்ணலாம். நாங்குடி எடுத்துட்டு கல்யாணம் பண்ணலாம். வெயிட் பண்ணு. வீடியோ நம்ம ஃபினிஷ் பண்ணாமலே இருக்குது. அந்த வீடியோ கறனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு எங்கள் அம்மா எடுக்காமல் இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் வந்துட்டு ஆரத்தி பாட்டு. உள்ள கொட்டிரும். உள்ள மரம் இருக்குது. ஐயோ பள்ளி மாமா உத்த கொடுத்துட்டாரா? எவ்வளவு பெருசா வீங்கி போய் கிடக்குது. எத்தனை பள்ளி சேர்ந்து கொடுத்துச்சு? இல்லை எனக்கு அளவுக்கு போனாலே சேராது. சரி ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோகள்லாம் முகர கட்டை தண்டிக்கு வீங்கி தான் வரும். நல்லா இருக்கும் போதே பாத்துக்கோங்க. ஆமா. அப்புறம் யாரு கடிச்சாங்க உடனே உதடு காயமா இருக்குது, ரெட்டிஷா இருக்கு, ரத்தம் வருதுன்னு கேள்வி வேற கேட்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது வந்து அம்மா கொஞ்ச நாளைக்கு பேசாதுக்கா. ரெஞ்சிய மாட்ட போன் பண்ணி பேசல. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அது இப்ப வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடும். சரி பாரு, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அட வச்சிருவேன். இப்ப பேசுவாங்க எங்க அம்மா. இப்ப பாய் சொல்லு. நான் நாளைக்கு